So hey guys, welcome back to my channel. The weekend is back. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா திருப்பத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் guys. ஒரு ஷார்ட் ரைட் அரௌண்ட் 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் திங், நான் போயிட்டு இந்த ப்ரீவியஸ் vlogலேயே நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இந்த லிவர் ப்ரொடெக்டர் கார்டு. அண்ட் தென் சென்னையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் we will come back அண்டு என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே போக போக பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆக போகுது. அதனால தான் சரி, வெளியே லைட்டிங் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே நான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். கைஸ், கூகுள் மேப் படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours அந்த மாதிரி காமிக்குது. பட்டு பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் ரீச் பண்ணுவோன்ட்டு. அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஒன்லி காஃபி மட்டும் குடிப்பேன் எங்கேயாவது. காஃபி ஒரு பிரேக் எடுப்பேன் கைஸ், அவ்வளோ நான் ஸ்டாப்பாக தான் போவேன்னா. ஸோ ஒரு பிரேக் எடுத்துகிட்ட பின்னாடி மறுபடியும் சென்னையில் தான் நிப்பாட்டுவேன் கைஸ். அதே மாதிரி வேறு எதனா லொக்கேஷன் எதனா நல்லா இருந்துச்சுன்னா போகிற வழியில் நிப்பாட்டுறேன். மற்றபடி வேறு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். கைஸ், லெட்ஸ் கோ. அண்ட் இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வியூஸ் அவ்வளோவா தெரியாது. ஏரியாவில் இருக்கிற எல்லா திங்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே நம்ம சேனலையும் நம்ம ரேடியோவும் அப்டேட் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். அண்டு புல்வோரம் போடல, எதுவுமே போடல, பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. பட் இட்ஸ் ஓகே கைஸ், ஹெல்மெட் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. ஸோ இருட்டில் உங்களுக்கு எதுவும் தெரியாது. பட்டு ஃபுல்லாகவே எப்பயும் போல் நம்ம ஏரியா காலையில் ஃபுல்லாக கொஞ்சம் மிஸ்டாக இருக்கும், அப்படியே அந்த பனி இருக்கும். நீங்கள் அந்த ஆப்போசிட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். அதான். அண்டு பெட்ரோல் 2 பாயிண்ட் தான் இருக்குது, நாட் அ ப்ராப்ளம். வெள்ளூர் வரைக்கும் போகும் போல் 2 பாயிண்ட்லேயே நம்ம வண்டி. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு போட்டுக்கலாம். ட்ரிப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரிப் கேல்குலேஷன் பண்ண போகிறேன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ட்ரிப்பில் போயிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ சென்னைக்கு போயிட்டு ஒரு 1 டே இருப்பேன், இல்லைனா மேக்ஸிமம் 2 டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துடுவேன். ஸோ 2 டேஸில் என்னென்ன பார்க்க முடியுமோ சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம பைக்கில் என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்குறேன். ஸோ இந்த லிவர் ப்ரொடெக்டர் கார்டு ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன் கவாசாக்கி சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற திங்ஸ் லைக் நம்ம சென்னை மாநகரத்தில் என்ன இருக்குது அப்படின்றது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவோம் கைஸ். ஸோ திஸ் இஸ் மை பிளான். லைட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இது லோ பீம், இது ஹை பீம் கைஸ். ஸோ ஓரளவுக்கு நல்லா கிளியராகவே இருக்குது பாருங்கள். நல்லா அந்த இப்போது நம்ம என்ஹெச்சில் இருக்கோம், 3 லைன் இருக்குது, ஓகேங்களா? நான் போயிட்டுருக்கிறது 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க. 3 லைனுமே கவர் பண்ணுது பாருங்கள். ஸோ அந்த லாஸ்ட் அந்த எண்ட்லேருந்து இது வரைக்கும் வருது கைஸ். ஸோ டோட்டலாகவே கவர் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ ஹை பீம் அது. லோ பீம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் கவர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஓகே கைஸ், சென்னை 221 கிலோமீட்டர்ஸ். சண்டே லைட் வந்த பின்னாடி நான் vlog பண்ணுறேன் கைஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாக்ட் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சென்னை. ஸோ கிட்ட இருக்கோம்னா சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம் போகிறோம். அங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேளை நான் வந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா கீதம் வெஜ். மாதிரி மகாபலிபுரமில் என்னென்ன இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ நேற்றே நான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் நேற்று என்ன ஆச்சுன்னா அம்பத்தூர் அப்படின்ற ஓகே டீட்டெயில்டாக நான் வந்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. கைஸ், ஈசிஆர்லேருந்து எங்கன்னா சென்னை டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ வர வழியில் ஒரு சூப்பரான ஸ்பாட் பார்த்தேன் கைஸ். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ க்யூட்டாக ஃபுல்லாக சீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி போகுது, ஓகே. இம்பன் பாலியம்னு வாங்கல அந்த மாதிரி.
ஸோ உங்களுக்கு அப்படியே நான் அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. போட்டிங் தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது என்னென்னா அந்த பேர்ட்ஸ் அப்படியே ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல, ஏன்னா வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியாது, ஆனால் நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாம் நடந்துட்டுருக்குங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் கைஸ். ஸோ அந்த கொக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேர்டை வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க. அவர் சன்னா இஸ் இயர். கைஸ் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல கைஸ். ஸோ ஒரு வியூ போடலாம் அப்படின்னு தான் நிப்பாட்டினேன். அண்ட் கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு மகாபலிபுரம் போகிற வழியில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து நான் சென்னைக்கு வரும்போது மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நான் மொபைலில் எடுக்கிறதுனால அவ்வளோவா பண்ணல. பட் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையிலே வீட்டிலேருந்து கிளம்புன இது மட்டும் போட்டிருப்பேன். அண்ட் என்ன ஆச்சுன்னா அங்கேருந்து வரும்போது வந்து சரி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, வீடியோ செக் பண்ணால் அவ்வளோ கிளியாரிட்டி இல்லை. சரி காலையில் கொஞ்சம் டே டைம் ஆகிட்ட பின்னாடி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். டைரெக்டாக சென்னைக்கு வந்துட்டேங்க. ஸோ வந்ததே தெரியல. சரி ஓகே, நம்ம ரொம்ப நாள் ஆசை எனக்கு சென்னை வரணும் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் ஃபைனலி வி ஆர் இன் சென்னை. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை அப்படின்னாவே மகாபலிபுரம் அப்படின்றது தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு பழைய ஒரு டெம்பிள் இருக்கான், அதை எக்ஸ்ப்ளோர். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிற இடத்துல. ஸோ இங்கே தான் போர்டே போட்டிருக்காங்க. நானும் வெல்கம் டு மகாபலிபுரம் அந்த மாதிரி எதனா இருக்குன்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஸோ மகாபலிபுரம் புதுச்சேரி, பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன். அண்டு செங்கல்பட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் திருப்போரூர் அப்படின்னு ஒரு ஊர் போட்டிருக்காங்க. ஓகே லெட்ஸ் கோ. இப்போ தான் நான் மோட்டோ விளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அங்கே போய் நம்ம பண்ண போகிறோம் அண்டு பெரிய விளாக் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ மகாபலிபுரமில் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப பழைய டெம்பிள் அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்றதுனால எப்பயும் போல் நம்ம ஃபேமஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் திங்னு. அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள் கைஸ், ஈஸியாக இருக்குது. பக்கத்தில் அந்த ரோடு இருக்குது பாருங்கள், எப்பா வேறு லெவல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுதுங்களா தெரியும் நம்புகிறேன் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதை பார்த்துட்டு நான் இதை விட்டுற போகிறேன். என் பாட்டுக்கு சைடில் பார்த்துட்டு முன்னாடி பார்க்கல. கைஸ் வேறு லெவலில் இருக்குது கைஸ் வியூ. ஸோ இந்த வியூக்காகவே நான் வந்து மோட்டோ விளாக் பண்ணேன். அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ மகாபலிபுரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்டு நேற்று என்ன ஆச்சு அப்படின்றது சொல்லிடுறேன். நான் ஸ்லோவாகவே போகிறேன் ஸோ தட் உங்களுக்கு க்ளீனாக வாய்ஸ் கேட்கும். அதனால தான் நான் நேற்றே சென்னைக்கு வந்துட்டேன் கைஸ். காலையிலேயே நான் கிளம்புற வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங் வீடியோவில். கிளம்புனது மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டே ஆகிட்ட பின்னாடி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் வந்த வேகத்தில் அப்படியே வீடியோவே போடலை கைஸ். மீன்ஸ் நான் மோட்டோ லாகே பண்ணல, டைரெக்டாக சென்னைக்கு வந்தேன். சரி சென்னைக்கு போயிட்டு சென்னைக்கு மெயினாக வந்து என்ன பண்ணலான்னு இருந்துச்சுன்னா, இந்த லிவர் ப்ரொடெக்டர் கார்டு வந்து கழட்டி தூக்கி போட்டுடணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மிரரை வந்து இங்கே ஒட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு லாஸ்ட் விளாக்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன சும்மா லுக் அண்ட் சீனுக்கு வேணால் நல்லாயிருக்கும், பட் ஓட்டும் போது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ மேபி நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணலான்ட்டு அம்பத்தூர் அப்படி ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்துச்சு கைஸ். அங்கே போயிட்டு ஆக்சுவலாக நேற்றே நான் இந்த பிளான்லாம் பண்ணியிருந்தேன். நேற்றே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம மறுபடியும் பேக் டு ஹோம் போகிற மாதிரி. ஆனால் என்ன ஆச்சுன்னா அம்பத்தூரில் போயிட்டு அங்கே ஏதோ ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்குன்ற மாதிரி போட்டு வெளியே இல்லை, போர்டெல்லாம் எதுவுமே இல்லையா, உள்ளே எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குமா. ஒரு சந்து பொந்தில் வந்து கவாசாக்கி சர்வீஸ் சென்டருன்ட்டு. அட பாருங்களான்ட்டு அங்கே போயிட்டு என்ன ஆச்சுன்னா, சரி அங்கே தான் இருக்குன்னு பார்த்தா அங்கே போயிட்டு ஒரு பீப்புள் கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியலையா, கூகுள் மேப் லொக்கேஷன் காமிக்குது, ஆனால் பார்த்தா எங்கேயுமே போர்டு இல்லை. ஒரு 2-3 பசங்க வந்துட்டு இருந்தாங்க, பைத்தியக்கார பசங்க, தெரியாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி இந்த ஏரியாவிலே இல்லை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா கவாசாக்கி இது வந்து ஏதோ சைனீஸில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேபி இது ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம கோயம்பேடு கிட்ட ஒரு ஷோரூம் இருக்குது கவாசாக்கி, அங்கே போய் கேட்டேன், என்ன ப்ரோ இந்த மாதிரி, இல்லை ப்ரோ அங்கே தான் அது உள்ளே இருக்குது அப்படின்ட்டாங்க. அடா அவங்க அப்படின்னா அம்பத்தூர் போனது வேஸ்ட்டாக போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கைஸ். அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அங்கே வரவே ஒரு மதியம் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த சர்வீஸ் சென்டரில் பேசாமல் ஒரு ஐடியா பண்ணுங்கள், நீங்கள் மகாபலிபுரம் அந்த மாதிரி போகிறேன்றீங்க, ஓஎம்ஆரில் ஒரு ஷோரூம் இருக்குது அப்படின்னாங்க. அங்கே போய் கேட்டால் இதோட த்ரெட்டெல்லாம் போயிட்டுருக்கு, அதை ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக மினிமம் 1 வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஓகே என்னடா இதுவும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்ட்டு இது வந்து நம்ம பெங்களூரில் தான் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ நம்ம வந்த வேலை முடியல, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோரிங்காவது கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி மகாபலிபுரம் கிளம்பிட்டேன். இதுதான் இன்றைக்கி ஆன சீன்கள். நேற்று எல்லாமே டைம் அப்படியே போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்காவது நம்ம கரெக்டாக விளாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் காலையிலே கிளம்பிட்டேன். வந்த வழியில் டிஃபன் சாப்பிட்டோம், இப்போ போயிட்டு விளாகை எடுப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 பிளேஸ் மகாபலிபுரமில் பார்த்து வச்சுருக்கேங்க. ஒன்று டெம்பிள், ஓகேங்களா. என்ன டெம்பிள்னா ஷோர் டெம்பிள்ன்ட்டு ரொம்ப பழைய ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள், அங்கே போகிறோம். இன்னொன்று வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ லைட் ஹவுஸ்க்கு இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. மேபி சி வியூ எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது உங்களுக்கும் நல்லா இருக்கும் பார்க்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான், அங்கே போகிறோம். இன்னொன்று வந்து மகாபலிபுரம்னாவே நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க, ஒரு ராஸ்தா இது அப்படின்ற மாதிரி வரும். அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு பிளேஸ் கைஸ். அந்த மகாபலிபுரம்னாவே டூரிஸ்ட் பிளேஸில் அந்த ஒரு யானை சிற்பி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சிங்கமோ புலி சிற்பி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிளேஸ், இந்த 3 பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் பிளான் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஹோப்ஃபுல்லி இப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு மேபி இந்த மகாபலிபுரம் விளாக்ஸ் முடிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அந்த விளாகம் போடுறோம் கைஸ். ஸோ இந்த ட்ரிப்லேயே போகிறோம், பயங்கரமான ஒரு லொக்கேஷன் போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. இட்ஸ் ஆல் அபவுட் சயாம்ஸ் வியூ கைஸ். ஸோ என்னோடய வியூ பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன், என்னோடய பைக்கோட நிஞ்சா 300 ப்ரோஸும் சொல்கிறேன், கான்ஸும் சொல்கிறேன். அது அப்கமிங் வீடியோஸில் வர மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஸோ இதுதான். ஸோ அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நாகப்பட்டினம் 255 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இப்போ நான் காலையில் தான் விளாக் எடுக்கிறேன். டே டைமில் தான் சன்னில் க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோனில் நைட் வியூ அவ்வளோவா சரியில்லை கைஸ். ஸோ கோப்ரோ வாங்கிட்ட பின்னாடி தான் நைட் வியூ போட முடியும்னு நினைக்கிறேன். பட் கைஸ், சென்னையிலே நிறைய பேர் ஈஸியார்னுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் டு சென்னை கைஸ் மை செல்ஃப். லைக் விளாகுக்காக நான் சென்னைக்கு இன்றைக்கி தான் வரேன். அண்டு வேறு லெவலில் இருக்குது கைஸ். சென்னையில் ஹைலைட்டுன்னு பார்த்தா பீச்சு தான் கைஸ். அப்படியே லைனாக அப்படியே போயிட்டே இருக்குது வேறு லெவலில். ஸோ அப்படியே ஸ்லோவாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் நியர் டு 12 மினிட்ஸ் அப்படின்னு காமிக்குது கைஸ் அந்த இது. அதே மாதிரி இந்த இப்போ நம்ம போயிட்டுருக்க டெம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படியே சீக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். சும்மா அப்படியே அந்த கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணும்போது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ நிறைய பேர் ட்ரோன்லலாம் எடுத்திருக்காங்க, மேலே போயிட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வியூ காமிக்க முடியுமோ பெட்டராக காமிக்கிறேங்க. ஸோ ஒரு போர்டு போச்சு, அதில் போட்டு இருந்துச்சு 4-5 பிளேஸு. ஸோ என்னென்ன பிளேஸ் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ மகாபலிபுரமில் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க கைஸ். அண்ட் சென்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் சிட்டி மால் இருக்குது. அதெல்லாம் எல்லாருமே ஜென்ரலாக பண்ணுறது தானே. ஸோ நம்ம ட்ராவலர், ஸோ எக்ஸ்ப்ளோரிங்கில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கேருந்து இந்த ஈசிஆர் ஃபுல்லாகவே பீச்சு கைஸ். என்ன வேணால் ஸ்டார்டிங் வந்து திருவான்மையூர் பீச்சுன்னு ஏதோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீலாங்கரை பீச், ஸோ அப்படியே ஜூஹு பீச்சு, அந்த மாதிரி அந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா மேப்லேயே. இந்த மேப்லேயே சைடில் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். மகாபலிபுரம் 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ போட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் தேர் கைஸ், கிட்ட வந்துட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மோட்டோ வ்ளாக் வந்து கம்மியாகவே போடுறேன். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம அந்த வ்ளாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்ல, அது நிறைய இருக்கும். ஸோ இந்த வீடியோ மட்டும்தான் மோட்டோ வ்ளாக் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 வந்து டைரெக்டாக அந்த பிளேஸ்க்கே போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஹவுஸ்னால் லைட் ஹவுஸ்னு தனியாக போட்டுறேன். அண்ட் எல்லாத்தையும் தனி செப்பரேட் வ்ளாகாக போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் ஈஸியாக பொறுத்தவரைக்கும் வேறு லெவல் கைஸ். எப்படின்னா லொக்கேஷன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தால் வேறு லெவலில் இருக்குது. மகாபலிபுரம் 3 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. ஆல்மோஸ்ட் தேர் கைஸ், ஆல்மோஸ்ட் தேர். அதே மாதிரி க்ளவுஸ் நேற்றெல்லாம் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஆனால் நேற்று மட்டும் நம்ம ட்ரிப்பு மட்டும் நான் சொல்கிறேன் இல்லை, இப்போ நம்ம திருப்பத்தூர்லேருந்து சென்னைக்கு வர 250 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் நம்ம நேற்று வந்து அந்த அம்பத்தூர் அதே மாதிரி நிறைய இந்த ஷோரூமுக்காக அலைஞ்சு எங்கேயுமே ஆர்டர் பண்ணாமல் இதை ரிமூவாக பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிளம்பி 375 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் கைஸ். உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், ஓகேங்களா.
ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கும். ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் சும்மாவே சுற்றிட்டோம், எதுக்கு சுற்றணுன்னே தெரியல. ஸோ ஓகே கைஸ், ஹேப்பன்ஸ். ஸோ பெட்ரோலும் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. அண்ட் சனா வந்து சரியான குடிகாரியாக மாறிட்டா கைஸ், வேறு லெவலில் குடிக்கிறா. 21, 22 கொடுத்தா அதிகம் ஆக்சுவலாக மைலேஜ். ஸோ நம்ம மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணல, அது ஒரிஜினல் தான். ஸோ கரெக்டான மைலேஜை தான். நிறைய பேர் வந்து நிஞ்சா வந்து 28, 29, 30 வரைக்கும் கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ ஆஸ் பர் த கம்பெனி தான் அது கைஸ். அதே மாதிரி அது வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் க்ரூஸ் பண்ணுறது வந்து அபோவ் 80 தான் ஆல்வேஸ். ஸோ எனக்கு இது கொடுக்குறதே பெரிய விஷயமா வருது. அண்ட் நிறைய பேர் அப்படியே ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க கைஸ். இங்கே ஃபாரினர்ஸ்க்கு ஒரு கைடும் இருக்காங்க. ரோடும் க்ளீனாக இருக்குப்பா, வேறு லெவலில் க்ளீனாக இருக்குது. லைக் திஸ். ஓ வார்சி போகுது, பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்னு. வேறு லெவலு. ஒரு நாள் பாண்டிச்சேரியும் வி வில் கோ கைஸ். இங்கேருந்து கிட்ட தான் சென்னையிலேருந்து. ஆனால் எனக்கு லீவ் இல்லையே, கிடைக்கிற 2 வீக்கெண்டில் தான் நம்ம வந்து லாகே பண்ணுறோம். 2 நாள் இப்படியே போயிடும். வெல்கம் டு மகாபலிபுரம் கைஸ். மகாபலிபுரம்னா ஸ்டாச்சு தான் ஃபேமஸ்ன்றதுனால இங்கே பாருங்கள், இங்கே வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? சிற்பக்கலை தூண் அப்படின்ற மாதிரி போட்டு சும்மா மாஸாக வச்சுருக்காங்க கைஸ். மாசு. ஏன்னா மகாபலிபுரம்னாவே சிற்பங்கள் தான் ஃபேமஸ்ஸு, அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க. யா ஐ திங்க் இங்கேருந்து தான் நான் லாகே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மகாபலிபுரம் பேசிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட்டா? முடிஞ்ச அளவுக்கு நான் மோட்டோவில் அதை கட் பண்ணி இம்பார்ட்டன்ட் நோட்ஸை மட்டும் போடுறேன் கைஸ். இல்லைனா பெருசாகிடும், அதுதான் ப்ராப்ளமு. ப்ரோ இது பார்க்கிங்க்கா இல்லை என்ட்ரன்ஸ்க்கா ப்ரோ? ப்ரோ இப்போ அந்த ஷோர் டெம்பிள்னு இருக்கு இல்லையா, அது வேற என்னென்ன இருக்குது ப்ரோ இங்கே? லைட் ஹவுஸ்லாம் இதில் தான் போகணுங்களா? ஓகே ப்ரோ. நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோடனே 15 ருபீஸு என்ட்ரன்ஸ் ஃபீயா. அதே மாதிரி நான் கேட்டேன் டெம்பிளெல்லாம் எப்படி அப்படின்னா, எல்லாமே 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மகாபலிபுரம் வ்ளாக்ஸே வேறு லெவல் பண்ண போகிறோம் நம்ம. எதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீன்னு தெரியல, ஆனால் பிடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, வெயில் அடிக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃபைன் தாங்க எல்லாமே. ஸோ எப்போவுமே நான் மிரரை வந்து இந்த மாதிரி மடக்கி வைக்க மாட்டேன். ஏன் மடக்கிறேன்னா, நம்ம கார்னரிங் பண்ணும்போது நல்லாவே டச் ஆகி நம்ம சனாவை ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருது கைஸ். இந்த லிவர் ப்ரொடெக்டர் இருக்காது, தலையெழுத்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் அதை கழட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஷோரூம்லேயே சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு வந்து இது கழட்டாதீங்க, ஏன்னா கழட்டினீங்கன்னா வாபிள் ஆகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது. அது வெயிட்டாக இருக்கும்போது அந்த வெயிட் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம, அதனால் வந்து வாபிள் ஆகும், அதனால கழட்டாதீங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பில் வச்சுக்கலாம், எதுக்கும் வரும்போது கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ நம்ம டெம்பிளுக்கு ஆல்மோஸ்ட் நியர் போயிட்டோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக ஷாப்பு. ஓ மகாபலிபுரம் லெஃப்ட்டு போகணும் கைஸ். ஹலோ கைஸ். ஸோ அந்த டெம்பிளில் வேறு லெவல் கூட்டம் இருக்கும் போல் கைஸ். நான் இன்றைக்கி வ்ளாக் பண்ண மாதிரி தான். ஓகே, என்ன விஷயம்னா, இப்போ இது வீக்கெண்டுன்றதுனால நிறைய பேர் இருப்பாங்க கைஸ். அதுதான் உள்ளே இங்கே தானா உள்ளே ப்ரோ? இல்லைன்னா வெளியே வந்து பார்க் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா, ஃபாரின் லேடி. ஆமாம் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். உள்ளே இடம் இருக்கா அப்படின்னு பார்க்க சொன்னாங்க. இல்லைன்னா அங்கேயே பார்க் பண்ணுங்கன்னாங்க. முடியாது, நம்ம கோவில்கிட்ட வந்து தான் பார்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இடங்குது. இடமா இல்லை இங்கே டேய், ஏகப்பட்ட இடங்குதுடா டேய். நிழலில் தான் நான் என்னோட சனாவை நான் நிழலில் தான் போடுவேன். இங்கே இடம் இருக்குது, கொஞ்சம் இடம் வந்து தேங்க்ஸ். ஸோ சனாவை நிழலில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்.
ஸோ ஃபைனலி வி ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன் மகாபலிபுரம். டன்.